ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபவுண்டேஷன் தான். நான் ரொம்ப நாளாக மெப்ளின் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு 338 ஸ்பைசி ப்ரௌன் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 330 டாஃபி அந்த இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் ரீசெண்டாக ஃபேஸஸ் கன்னடாவில் சில ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் வாங்கியிருக்கேன். அந்த என்ன ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ரெண்டாவது நான் மெப்ளின் போட்டப்போ நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு நல்ல ஒரு ஃபுல் கவரேஜ்கிட்ட கொடுத்துச்சு. கொஞ்சம் நல்லாவே ஸ்டே இருந்துச்சு, அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ என்ன ஷேடு வாங்கியிருக்கேன் ஃபேஸஸ் கன்னடாவில் அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் என்ன ஃபவுண்டேஷன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நான் ஃபேஸஸ் கன்னடாவிலேருந்து நான் ஒரு ஆல் டே ஹைட்ரா மேட் 3-in-1 ஃபவுண்டேஷன் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் இப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிளெண்ட் ஈஸிலி, 24 hour ஹைட்ரேஷன், 10 hours லாங் ஸ்டே, சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப், சீம்லெஸ் மேட் ஃபினிஷ், பில்ட் இன் கன்சீலர் ஃபார் ஹை கவரேஜ் கொடுத்துருக்காங்க, நோ பேரபின், நோ மினரல் ஆயில், வீகன் ஃப்ரெண்ட்லி அப்படி கொடுத்துருக்காங்க. இது ஷேட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பாம் சாண்ட் வாங்கியிருக்கேன் 042. இதில் இந்த ஸ்டிக்கரில் மட்டும்தான் ஒட்டியிருக்காங்க, இதில் எதுவும் ஒட்டலை. வார்ம் சாண்ட் அந்த ஷேடு தான் வாங்கியிருக்கேன். ஸோ பாட்டில் பேக்கேஜ் எல்லாமே சூப்பராக இருக்குது. சரி, யூஸ் பண்ணி பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு. இப்படி தான் ஒரு பம்ப் பாட்டிலில் தான் கொடுத்துருக்காங்க இதை. ஸோ இப்படி தான் இருக்குது பம்ப் பாட்டில். ஓகேவா? உங்களுக்கு நான் பின்னால் அந்த பாட்டில் எப்படி இருக்குது அந்த ஷேடு எல்லாமே கிளியராக காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பம்ப் எடுத்துக்கலாம். இப்படி தான் இருக்குது இந்த வார்ம் சாண்டு. நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஷேடு எடுத்து பார்த்தீங்களா இப்படி தான் இருக்குது. இது நம்ம டேப் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்கின்னோட அப்சர்வ் ஆகுதான்னு பார்க்கலாம். இது பாம் சாண்டுங்கிற ஷேடு கடைசி ஷேடுக்கு முந்தின ஷேடு நினைக்கிறேன் இந்த பிராண்டில். அதுதான் நான் வாங்கியிருக்கேன். கவரேஜ் எப்படி கொடுக்கு? ஓரளவு நல்லா தான் கவரேஜ் கொடுத்துருக்கு. இது நான் செகண்ட் லேயர் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட் லேயர் போட்டுட்டேன் மைல்டாக. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் எப்போவுமே மாய்ஸ்சரைசர் ஆட் பண்ணிவிட்டு ப்ரைமர் ஆட் பண்ணி தான் போடணும். எப்போவுமே நீங்கள் ஃபவுண்டேஷன் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ரெப் பண்ணணும். ஸ்கின்னை நல்லா ப்ரெப் பண்ணிவிட்டு போட்டால் தான் ஃபவுண்டேஷன் கருப்பாக மாறாது. இல்லைனா சில டைம் ஃபவுண்டேஷன் கலர் பார்த்திங்கன்னா உங்கள் கலர் ஒன்றா இருக்கும், கருப்பாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2 hours கருப்பாக தெரிய ஆரம்பிச்சிடும். அது காரணம் என்னென்னா ஸ்கின் நீங்கள் ப்ரெப் பண்ணாமல் யூஸ் பண்ணுறது தான். ஸோ நல்ல மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி நல்ல ஒரு 5 to 6 minutes அது காய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ப்ரைமர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் நல்லா காஞ்ச பிறகு தான் நீங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப நேரம் கருப்பாகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது. நம்ம ட்ரை பண்ணதில் நம்மளுடைய ஃபவுண்டேஷன் இப்படி தான் இருக்குது. நல்ல ஒரு ஃபினிஷாக தான் இருக்குல்ல. ஆமாம், இந்த கலர் ஷேடு தான், அதாவது அந்த இருக்கிற ஷேடில் லாஸ்ட்டு ஷேடுக்கு முந்தின ஷேடு தான் நான் வாங்கியிருக்கேன். இது வார்ம் சாண்டு. ஸோ என் கலரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராகவே நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு ஷைனிங் இருக்குது பாருங்கள். ஸோ நான் எப்போவும் சொன்ன மாதிரி காதையுமே நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டிங்க அப்படின்னா காதையும் கம்ப்ளீட் பண்ணணும், இல்லைனா அது ஒரு ஷேடில் தெரியும் நம்மளுக்கு. கை வச்சே பிளெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரஷ்ஷு இல்லை பிளெண்டர் ஏதாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்குது.
நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மெப்ளினும் இதுவும் சேர்த்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது, மெப்ளின் வந்து எப்படி கவரேஜ் கொடுக்கு அப்படிங்கிறத சேர்த்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் எடுக்கிறப்ப ஒரு பம்ப் மட்டும் எடுங்க, உங்களுக்கு நிறைய தேவையில்லை. நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது ரொம்ப பிரைட்டாக தெரியும், எல்லோரும் உங்களே பார்ப்பாங்க, மேக்கப் போட்டது அப்படியே தெரியும், உங்களை எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன பம்ப் மட்டும் எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு மேக்கப் போட்ட மாதிரி இருக்காது. ஆனால் ஸ்கின் எல்லாம் ஈவனாக இருக்கும், அன்ஈவன் ஸ்கின் டோனே இருக்காது, நல்ல ஒரு ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கும், பார்க்குறதுக்கு பிரைட்டாக இருக்கும். நீங்கள் நிறைய போட்டு போனீங்கன்னா ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் பார்த்தாலே. அதனால் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மினிமலாக எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள், அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, நல்ல ஒரு கவரேஜ் கொடுத்துருக்கு இந்த ஃபவுண்டேஷன். ஆனால் எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரில, ஆனால் அதில் 10 hours ஸ்டேன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி எவ்வளோ இருக்கலாம், இப்படி தான் இருக்கும். என் ஸ்கின் எப்படி இருக்குது பாருங்கள், இதுதான் என்னுடைய பேர் ஸ்கின்னு. இப்போ பாருங்கள், இது அப்ளை பண்ணோன்னு எப்படி இருக்குன்னு அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடம்லாம் நல்லா கைட் ஆயிடுச்சு, இந்த மடங்குன இடம் கூட, இந்த மாதிரி ரிங்கிள்ஸ் உள்ள இடம் கூட அழகாக கைட் ஆயிடுச்சு. நீங்கள் ஃபிங்கரில் வச்சு டேப் பண்ணுங்கள், எதுவுமே தேவையில்லை, ஃபிங்கரில் வச்சே இந்த ஃபவுண்டேஷன் சூப்பராக பிளெண்ட் ஆகிருக்கு நம்மளுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இவ்வளோ நாள் மெப்ளின் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 2 கம்பேரிஷன் வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் 2ஐயும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஓகேவா. உங்களுக்கு கம்பேரிசன் வீடியோ வேணும்னா கேளுங்க, இல்லைன்னா நம்ம இதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். இனிமேல் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு நான் வந்து இந்த காம்பேக்ட் பவுடரும் அப்ளை பண்ணி காமிக்கேன். இதுவும் ஃபேஸஸ் கனடாவில் இருந்தான். ஸோ இதுவும் அப்ளை பண்ணி காமிக்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஷேடு பார்த்தீங்கன்னா டாஃபி 05 இருக்கும், அந்த ஷேடு தான் நான் ஃபேஸஸ் கனடாலேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவுமே சூப்பராக இருக்குது, போட்டோன்னா நல்ல ஒரு லுக் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் இந்த மாதிரி கம்மியான ஃபவுண்டேஷன் போட்டுட்டு சாரீ கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஃபங்க்ஷன் அப்போலாம் இந்த மாதிரி போட்டுட்டு சாரீ கட்டுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, நான் வந்து நிறைய பேச வேண்டாம். ஃபவுண்டேஷன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது, தெரியுதில்ல உங்களுக்கு. நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணாத இடமும் அப்ளை பண்ண இடமும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து வேர்சஸ் பண்ணி காமிக்கலாம், மெப்ளினுக்கும் ஃபேஸஸ் கன்னடாவுக்கும் எப்படி இருக்குது. நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுற மெப்ளின் நல்லா இருக்கா, இல்லை இப்போ வந்து ஃபேஸஸ் கன்னடாவில் வார்ம் சன் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you, டாட்டா. கடைசியாக நான் வந்து ஃபுல்லாகவே நான் பிளெண்ட் பண்ணிட்டேன். பிளெண்ட் பண்ணி ஒரு லிப்ஸ்டிக் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you, டாட்டா.